நாம் எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நானும். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன். உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறார். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பாய்ச்சு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பாரு. எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது 1/2 நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச வராது. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். சரி, அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சு சொன்ன பாரு. இப்ப வழி கேட்கிறாங்கன்னா, வழி ஐயா நீங்க நேரா செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்க ஒரு கோயில் வரும், அந்த கோயில்ல இருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேரா போங்க, அங்க அந்த நீங்க கேட்கிற முகவரி வருதுன்னு சொல்லு. அது நீ சீமாங்கச்சியில் இருக்கு என்னப்பா, நாம் கேட்கிறாதா இல்லையா? ஏன் உன் மொழி உன் அடையாளம். சீனால இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். சீனால கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை. ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்க அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் அது பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்ப நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் யூசுப்பு, எல்லாளன் யூசுப்பு, தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். தட்சாலி வரானர், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா, அருள்மொழி ஹசானா. உசேன், தமிழ் மகன் உசேன். என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது. தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்றான், எங்க பெரியப்பா வச்சிருக்காப்ல என்ன செம்மல், முழு பேரு செம்மல் முகம்மது. தெரியுது, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதான் என் அடையாளம். எங்க தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சாண்டா, அனால் ஜின், நோவால் ஜின், அதெல்லாம் டீ காபி எல்லாம் தமிழ தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்கிறான்னா, டைம் ப்ளீஸ், டைம் என்ன? அப்போ ஒரு அறை விடணும்டா, செவிலச்சே தரையணும்டா, செவிலச்சே தரையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதித்துவத்திலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உனக்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழ்ல என்ன இருக்கு, இது படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்கூட லாய்க்கலைட்டான். நீ நம்பிட்ட. தமிழ் அறிவியல் மொழியில நான் நம்பின. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி
என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாம திருக்குறள் படி சொல்லிடுறா பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவசிந்தம் சொல்லி பார்ப்போம். அங்க ஒருத்தன் வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது போர்த்தி. மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்தர் வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில பண்ண பொழிப்புரை தேவையில்லை. நேரடியா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்படா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிருந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் படிப்போம். எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வருமடா. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினா புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு வந்தான். அமிழ்தம்னு ஏன் சொல்றான்? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர். ஆனால் தமிழுக்கும் அமுத, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழி. தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே போனால் அது அமிழ் 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 தமிழ் என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா அதோட நிறுத்திட்டான் அவன். ஒருத்தன் வந்தான், தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் வேதகுவே பிரபாகரன் அவர்கள். என்ன பெருமைடா உனக்கு இல்ல? யார் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நம் புரட்சி பாவலன். நீ யார்? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மளை ஒரு பய வீழ்த்த முடியாது.